ஒரு முடிவு செய்துதான் நான் இந்த இயக்கத்திலே இணைந்திருக்கிறேன். மற்றவர் கருத்துக்கள் சொல்லியோ மற்றவர் கருத்துக்களை ஏற்றோ நான் இயக்கத்தில் இணையவில்லை. ஆகவே டெல்லி சொல்லித்தான் சொல்வது என்பது சால பொருத்தமாக இருக்காது. தூய்மை ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதிமுக ஆட்சியில் தூய்மை ஆட்சி அமையலையா? ஏங்க நான் ஆட்சி சிஎம் இருக்கும்போது அவர் மினிஸ்டர் இருந்தாருன்னு கேட்கிறாரு. தூய்மையான ஆட்சி என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. புரட்சித் தலைவர் அம்மா ஆண்ட காலம் தூய்மையான ஆட்சியாக இருந்திருக்கிறது. ஒரு காலத்தில் நாங்கள் பின்பற்றினோம். ஆகவேதான் அன்றைய தினம் வெற்றி என்ற இலக்கை புரட்சித் தலைவர் இருக்கும் வரை 3 முறை அவரை யாராலும் வெல்ல இயலவில்லை. புரட்சித் தலைவர் அம்மாவும் 5 முறை முதலமைச்சராக இருந்தார்கள். இப்போது மக்களுடைய தீர்ப்பை பொறுத்தவரையிலும் 2021 என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அவருக்கு அது பதிலாக இருக்கும்.